திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. எம்ஜிஆர் நாயகனாக நடித்து 1966 வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் தாய்க்கு பின் தாரம். சாண்டோ MA சின்னப்ப தேவர் தயாரித்த முதல் திரைப்படமான இது அவருக்கும் மகத்தான வசூலை பெற்றுத்தந்த திரைப்படமாகவும் அமைந்திருந்தது. அதன் பின் பிற நடிகர்களை வைத்து படங்களை தயாரித்து வந்த தேவர் 5 வருட இடைவெளிக்கு பின் மீண்டும் எம்ஜிஆரை வைத்து தயாரித்த திரைப்படம்தான் தாய் சொல்லை தட்டாதே. 1961 ஆண்டு தீபாவளி திருநாளில் வெளிவந்த இந்த திரைப்படமும் 20 வாரங்கள் வரை ஓடி வசூல் சாதனை புரிந்த திரைப்படமாக அமைந்தது. இந்த திரைப்படத்திலிருந்துதான் எம்ஜிஆரின் படங்களுக்கு உரையாடல் எழுதும் வாய்ப்பு கிடைக்கப்பெற்றது வசனகர்த்தாவான ஆரூர் தாஸுக்கு. படப்பிடிப்பின் போது எம்ஜிஆரின் பார்வையும் செயலும் தன்னை சிவாஜியின் கூண்டிலிருந்து வந்தவன் என எம்ஜிஆர் நினைக்கின்றாரோ என்ற ஒரு எண்ணம் மேலோங்க செய்திருக்கிறது ஆரூர் தாஸிற்கு. ஒரு நாள் எம்ஜிஆருக்கு வசனம் சொல்லிக் கொடுக்கும்படி தேவர் ஆரூர் தாஸிடம் கூற இவரும் வசனத்தை படித்து காண்பித்திருக்கின்றார் எம்ஜிஆரிடம். அன்று எம்ஜிஆரிடம் இவர் படித்து காட்டிய வசனம் இதுதான்: எங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்கள் அம்மா எந்த ஒரு மங்கள காரியத்திலேயும் பங்கெடுத்துக்கிறது வழக்கமில்லை. பொதுவாக கணவரை இழந்த பெண்களை பார்க்குறதே அபசகுணம்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் விடிஞ்சதும் முதல்ல எங்கள் அம்மா முகத்தில் தான் விழிக்கிறேன். அதனால தான் எனக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்குது. எனக்கு எப்பவும் தாய் தான் தெய்வம். அந்த தாய் சொல்ல தட்டமாட்டேன். வசனத்தை கேட்ட எம்ஜிஆர் உடனே மீண்டும் ஒரு முறை படித்து காட்டு என கூற மீண்டும் படித்து காட்டியிருக்கிறார் ஆரூர் தாஸ். நீங்கள் முற்போக்கு சிந்தனை கொண்டவரா என்று ஆரூர் தாஸை பார்த்து எம்ஜிஆர் கேட்க ஆம் என பதிலளித்திருக்கிறார் ஆரூர் தாஸ். தாயை பற்றி நீங்கள் எழுதியிருக்கின்ற இந்த வசனம் வார்த்தைக்கு வார்த்தை எனக்கு பொருந்தி போகின்றது. இது எனக்காகவே எழுதப்பட்ட மாதிரி இருக்கு. என் தாய் தான் எனக்கு தெய்வம். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என எம்ஜிஆர் அன்று கூறியது பெரும் மகிழ்வை தந்தது ஆரூர் தாஸிற்கு. 1961 தீபாவளி அன்று வெளிவந்த தாய் சொல்லை தட்டாதே திரைப்படம் எம்ஜிஆர் தேவருக்கு மட்டுமல்ல படத்தின் வசனகர்த்தாவான ஆரூர் தாஸுக்கும் மகத்தான வெற்றி படமாக அமைந்தது. இதனைத் தொடர்ந்து குடும்பத் தலைவன், தாயை காத்த தனையன், நீதிக்கு பின் பாசம், தொழிலாளி, வேட்டைக்காரன் என எம்ஜிஆர் தேவர் கூட்டணியில் வெளிவந்த அனைத்து வெற்றி திரைப்படங்களின் உரையாடல்களையும் எழுதிய பெருமைக்குரியவராகவும் அறியப்பட்டார் ஆரூர் தாஸ். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.